வணக்கம். இந்த வாரம் கிராமத்து விருந்தில் அரிசி பணியாரம் சுட்டு காமிக்க போகிறோம். அரிசி பணியாரத்துக்கு வேண்டிய பொருள் இப்போ இந்த அரிசி பச்சரிசி முழுங்கரிசி ஒன்றா போட்டு ஆட்டணும். உளுந்தெல்லாம் தேவையான அளவு உளுந்தம்பருப்பு. ரொம்ப உளுந்து போட்டாலும் பணியாரம் கருகும். ஒரு அளவில் இந்த லேசாக அப்படியே ஆட்டிக்கிட்டு அப்புறம் போடு ஒரு வாழைப்பழம். இப்போ இது கூட அந்த தேங்காய், ரெண்டு வாழைப்பழம், இந்த ஏலக்காய், தேங்காய், வாழைப்பழம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஆட்டும் போதே வாசமாக இருக்கும். இப்போ இந்த வெல்லம், சரியா இருக்கு பதமாக தோண்டிடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கலக்கிடணும். நான் ரொம்ப கட்டின ஊற்றினாலும் பணியாரம் வேகாது, உள்ள மாவாக இருக்கும். லேசாக கொஞ்சம் சோடாப்பு, ஏலக்காய் சீருது, வாழைப்பழம் போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம். தேங்காய் போட்டிருக்கிறதுனால மாவை கரைச்சி வைக்கக்கூடாது, அது கொஞ்சம் வாடகை அடிச்சு போகும். அதனால தான் இப்போ அப்போதைக்கு அப்போது ஊற்றுறது. தேங்காய் போடலைன்னு சொன்னால் நம்ம காலையில் ஊற்றிக்கலாம். தேங்காய் போட்டால் சளிச்சு போகும். அதனால் நம்ம அப்போதைக்கு அப்போது ஊற்றணும். பச்சரிசி புழுங்கரிசி பருப்போடு வெல்லம் சேர்த்து, பச்சரிசி புழுங்கரிசி பருப்போடு வெல்லம் சேர்த்து, ஆசையோடு செஞ்சு வச்சேன் பணியாரம்.
இந்த பாட்டி பெயரை சொல்லும் இந்த பலகாரம் பிறந்த வீட்டு சீதனம்மா இதை நானும் கொண்டு வந்தேன். சாப்பிட்ட அத்தனை வேறுவாய் மூட மறந்தில் நின்றார். பச்சரிசி புழுங்கரிசி பருப்போட வெல்லம் சேர்த்து ஆசையோடு செஞ்சு வச்சேன் பணியாரம். இந்த பாட்டி பெயரை சொல்லும் இந்த பலகாரம், இந்த பாட்டி பெயரை சொல்லும் இந்த பலகாரம். இந்த தேங்காய் சேர்ந்த பணியாரத்தை 2 நாள் வச்சுருக்க கூடாது. இன்றைக்கி சுட்டோம்னா இன்றைக்கி சாப்பிட்றணும். இந்த வாரம் கிராமத்து விருந்தில் உங்களுக்கு அரிசி பணியாரம் செஞ்சு காமிச்சாச்சு. அடுத்த வாரம் இன்னும் சுவை நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி மைக்ரோவேவ் குக்கிங். வளர்ந்து வர இந்த எலக்ட்ரானிக்ஸ் உலகத்தில் நம்ம சமையல் அறை கூட நவீனமாகிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் சில வருடங்களுக்கு முன்னாலேயே நம்ம சமையல் அறைக்குள்ளே நுழைஞ்ச ஒரு சாதனம் தான் மைக்ரோவேவ் அவன். மைக்ரோவேவ் அவன் வச்சு என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் மைக்ரோவேவ் அவனில் இதெல்லாம் கூட சமைக்கலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் புதுசாக நம்மளுக்கு சமையல் குறிப்புகளை சொல்லித்தர பகுதி தான் இந்த மைக்ரோவேவ் குக்கிங். இன்றைக்கி வந்து மைக்ரோவேவ் குக்கிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு சட்னி ஒன்று பார்க்க போகிறோம். நீங்களாம் ரொட்டீனாக எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு வெஜிடபிள் வச்சு தான் ஒரு சட்னி பண்ண போகிறோம். இதோட பேர் வந்து பீர்க்கங்காய் சட்னி. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய், பெருங்காயம், உளுந்து, புளி, உப்பு, எண்ணெய், வரமிளகாய். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கும் வந்து முதல்ல கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இந்த உளுந்து, வரமிளகாய், பெருங்காயம், அதுக்கப்புறம் புளி, இது எல்லாத்தையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ் ஹை பவரில் வந்து இந்த பெருங்காயம் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து சில சமயம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹீட் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது அதை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுனாக்கா அந்த போர்ஷன்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம மிக்சிக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ வந்து புளியை எடுத்து போட்டுடலாம், பெருங்காயத்தை எடுத்து போனால் பெருங்காயம்லாம் குயிக்காக உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஈவன் இந்த சில்லிஸ் கூட மிளகா கூட எடுத்து போட்டுக்கலாம். இந்த உளுந்து மட்டும் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் வந்து நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி பீர்க்கங்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வந்து நம்ம முதல்ல எடுக்கும்போது பல்க் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப குறைச்சாயிரும். ஸோ அதனால் அந்த குறைச்சிருக்கிற தகுந்த அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காய்கறிகள் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்னாக்க வந்து இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேண்டிய அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணாக்க கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காய் கூட அதே மாதிரி நம்ம வெட்டி வைக்கும்போது நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் அப்நார்மலாக ஷ்ரிங்க் ஆயிரும் சைஸு. ஸோ இப்போ இதுவும் நல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பீர்க்கங்காய் இதில் இருக்கிற ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சோண்டு ஆயில் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சுன்னா நல்லா சாஃப்டாக
ஷ்ரிங்க் ஆயிரும். ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த பீர்க்கங்காயிலேயே வந்து நிறைய தண்ணி, வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கனால அது நம்ம வதக்கும் போது நல்லா தண்ணி விட்டுக்கும். ஸோ அதனால் அது வந்து அதுக்குனால வந்து இது இந்த சட்னி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தண்ணி பதமாக தான் இருக்கும் அது. ஸோ தட் நீங்கள் இதுக்கு தனியாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா ஸ்மூத் ஆக்கிடலாம். ஸோ இப்போ இந்த புளி எல்லாம் இருக்கனால ஜென்ரலாக வந்து இந்த துவையலோட கலர் வந்து இந்த சட்னியோட கலர் வந்து ஒரு லைட் ப்ரௌன் ஆரஞ்சிஷாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ ரெட் சில்லி ஆட் பண்ணுறோம், புளி ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து அதோட கலரை ஆல்டர் பண்ணிடும். அண்ட் பீர்க்கங்காய் ஈவன் தோ ஒயிட்டிஷ் க்ரீனாக இருந்தாலும் இதோட ஃபைனல் கலர் வந்து ஒரு ஆரஞ்சிஷாக வந்துடும். பீர்க்கங்காயில் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது அண்ட் ஒரு வெரி வெரி லோ ஃபேட் கண்டென்ட். ஏன்னா நீங்கள் அந்த காய்கறியோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே அது வந்து வெறும் ஃபோமியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வேறு எதுவும் ஸ்டார்ச்சியாகவே இருக்காது, மாவு சத்து இருக்கிற மாதிரி ஒன்றுமே இருக்காது. அண்ட் ஜஸ்ட் ஒரு ஃபோமியாக இருக்கிறனால அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயட் கான்ஷியஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிக்ஸு, அப்புறம் ப்ரெஷர், இது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதங்கிருச்சுது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக கூல் பண்ணிவிட்டு இதை அப்படியே அரைச்சிடலாம். அதை இதோட இந்த மசாலா ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மசாலாவோட பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதுக்கு வேண்டிய அளவு சால்ட்டு இதோட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா புளியெல்லாம் நல்லா டார்க் கலராக இருக்கனால நல்லா டார்க் கலர் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஹாட் ரைஸோடு நீங்கள் பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் கீயும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இது மாதிரி வந்து பல்காக இருக்கிறது வந்து நம்ம தோசை இல்லைன்னா இட்லி கூட நைட் டிஃபனுக்கு செய்யும்போது அதை கூட தொட்டு சாப்பிட்லாம். கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான டிஷ் சுவையோ சுவையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பகுதி ஆரோக்கிய சமையல். உணவே மருந்துங்கிறது நம்ம முன்னோடி சித்தர்கள் சொல்லியிருக்கிற விஷயம். நம்ம சாப்பாட்டில் எந்த மாதிரி உணவு வகைகளை சேர்த்துக்கணும், எந்த மாதிரி உணவு வகைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலே பெரும்பாலான நோய்கள் நம்ம கிட்டேயே வராதுங்க. அதுக்காக பத்திய சாப்பாடு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற மாதிரி அதே நேரத்தில் வாய்க்கு ருசியாக சமைக்கிற மாதிரி குறிப்புகளை சொல்ல வராங்க டயட்டீஷியன் அம்பிகா சேகர். இதோ ஆரோக்கிய சமையல். வணக்கம்,
இந்த வார ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது இளநீர் மாக்டெயில். இளநீர் வந்து ஒரு நல்ல ட்ரிங்க்கு. என்னென்னா அதில் வந்து கேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது. அட் த சேம் டைம் அதில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. முக்கியமாக வந்து இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ட்ரிங்க் வந்து இளநீர். அந்த இளநீரை யூஸ் பண்ணி சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரெஷ் புதினா லீவ்ஸ் வந்து வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதோட இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கணும். இஞ்சி வந்து நல்லா ஒரு 10 கிராம் இருக்க மாதிரி சேர்த்துக்கணும். கொஞ்சம் இளநீர் இதில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். தினமும் வந்து ஒரு இளநீர் குடிச்சிட்டு வந்தால் ஏஜிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும்னு சொல்லுவாங்க. என்னென்னா அதில் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் இருக்குது. மீதி உள்ள இளநீரை இதில் ஊற்றிட்டு இன்னொரு பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த ஜூஸ் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த புதினா வந்து திப்பி திப்பியாக இருக்கும். அது வந்து ட்ரிங்க்ஸில் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் அதை வடிகட்டி எடுத்துக்கிறோம். பாதி அளவு இந்த இளநீர் ஜூஸ் எடுத்துக்கிறோம் நம்ம. அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. நிறைய சால்ட் வேண்டாம். நான் இதோட வந்து சோடா ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட சோடா ஆட் பண்ணி அதாவது இது வந்து வெளியில வந்து நம்ம கண்ட ஏரேட்டட் பெவரேஜஸ் சாப்பிட்றதுக்கு பதில் சப்ஸ்டியூட் இது உங்களுக்கு. இது வந்து நீங்க சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க. சடனாக வந்து நீங்கள் வெயிலேருந்து வந்தப்போ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அதில் கொஞ்சமாக, அதாவது பாதி சோடா, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸுக்கு வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால நான் பாதி இளநீர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் சோடா மிக்ஸ் பண்ணி சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பாடி கூலண்ட் ஆக்சுவலாக. அதாவது சம்மர் டைமில் நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் கூட, ஏன்னா இதில் நிறைய இஞ்சி புதினாலாம் சேர்த்துருக்கிறதால இன்டைஜஷன் ப்ராப்ளம் இது ஹெல்ப் பண்ணும். இந்த ட்ரிங்க் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இது பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதால இதுவும் ஏதோ வந்து ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி தான் குடிக்குங்க. ஆனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணும்போது சோடாவோட அளவு வந்து கம்மி பண்ணிவிட்டு இளநீரோட அளவு வந்து அதிகமாக்கிக்கணும். அதுதான் வந்து குழந்தைங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப சில் பண்ணி கொடுக்காம ஓரளவு கொஞ்சம் கூலிங்காக இருக்க மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா இளநீரில் வந்து நல்ல எனர்ஜி இருக்குது. இப்போ வெயிலெல்லாம் போயிட்டு வரும்போது வெறுமே இளநீர்னா அது வந்து தண்ணி மாதிரி இருக்கிறதால லைக் பண்ணி குடிக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக பண்ணி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமான இளநீர் மாக்டெயில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். சக்தி மசாலா சுவையோ சுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு இடம்பெற்ற அத்தனை பகுதிகளும் ரொம்ப சுவையாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதை பார்த்து ரசிச்சா போதாதுங்க, வீட்டில் சமைச்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க. எப்படி இருந்ததுங்கிறத எங்களுக்கும் எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வாரம் சக்தி மசாலா சுவையோ சுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சுவையோ சுவை.